Hey all, welcome to today's video. நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய உவமைகளை பற்றி நம்ம தினமும் ஒன்று நம்ம பார்க்குறோம். அதுபோல் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற உவமை வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு உவமை. இயேசு கிறிஸ்து வந்து பரலோக ராஜ்யத்தை வந்து ஒரு புதையல் மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு பொக்கிஷத்தை போல் நம்ம கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் பார்த்தா அது எவ்வளோ சந்தோஷமாக அதை வந்து எடுத்துக்கொள்ளணும், அதை வந்து அவன் எடுத்துக்கிட்டா அவன் வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குமோ, அந்த மாதிரியாக பரலோக ராஜ்யத்தை வந்து ஒரு பொக்கிஷத்திற்கு ஈடாக அவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன என்று நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். நம்ம நேராக நம்ம வசனத்திற்குள்ளாக போகலாம். அதற்கு நான் எடுத்துக்கொண்டது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 46 வசனம். நான் வசனத்தை ஃபஸ்ட் நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு. இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதையல். ஒரு நிலத்தில் ஒரு மனுஷன் இருக்கு, ஒரு நிலத்தில் ஒரு புதையல் இருக்குது. அதை வந்து ஒரு மனுஷன் பார்க்குறான். பார்த்து ஆஹா இந்த புதையல் இருக்குது, அதை வந்து மற்றவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்குண்டான எல்லாவற்றையும் விற்று நம்ம அந்த நிலத்தை வாங்கிடலாம், அப்போ அதில் இருக்கிற பொக்கிஷம் வந்து நமக்கு தான் அப்படின்னு அந்த மனுஷனோட இருதயத்தில் எவ்வளோ சந்தோஷம் ஏற்படும். அதற்கு சமமாக பரலோக ராஜ்யத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனை பற்றி அறிந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து மறுவாழ்வு கிடைத்த ஒரு நிச்சயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எதற்கு சமம்னா ஒரு புதையலுக்கு சமம். நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து நிம்மதியை தேடி இல்லை வந்துட்டு எவ்வளோதான் நம்ம காசு இருந்தாலும் ஆனால் நிம்மதி இல்லை என்ற வார்த்தை வந்து நம்ம நிறைய இடத்துல கேட்குறோம். காசு நிறைய இருக்குது ஆனால் வந்து நிம்மதி வந்து துளி கூட இல்லை, பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கலாம். இதையெல்லாம் வந்து அவங்க எப்படி மேற்கொண்டு வர்றது, அதுலேயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கவும் முடியாது. நம்ம எப்படி மேற்கொண்டு வர்றது சொன்னால் வந்து குடும்பத்தில் பிரச்சனை வரும். இப்படி ஒரு ஒரு சிக்கலில் சிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போது இந்த மாதிரியான ஒரு சிக்கல்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு நம்ம முழு மனதோடு நம்ம இயேசு கிறிஸ்துவோட மன்னிப்பு கேட்டு அந்த நிச்சயத்தோடு நமக்கு புது வாழ்வை வந்து நமக்கு இயேசு கிறிஸ்து தராரு. அதை தான் பவுல் சொல்லுகிறாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. பழைய மனுஷன் வந்து அவன் வந்து இறந்து பாவத்திற்கு இறந்து இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு புதிய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்கிறான். அது பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் நம்மளோடு இருக்கிறாரு. அதுதான் வந்து நம்ம இந்த வசனத்தை பார்க்குறோம். எப்படி ஒரு மனுஷன் புதையலை தேடி கண்டுபிடிப்பானோ அப்படி வந்து இயேசு கிறிஸ்துனுடைய மன்னிப்பும் இயேசு கிறிஸ்துவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு. அவரோட இன்னசென்ஸுக்கு வந்துட்டு இந்த உலகத்தில் ஈடு இணையே இல்லை. நம்ம எதை வேணாலும் நம்ம இழக்கலாம், காசு பணம் நகை எதனாலும் இழக்கலாம், அதெல்லாம் நம்ம திரும்ப சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம இழந்துட்டோம், நம்ம மறுபடியும் நம்ம பாவத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை விட அதற்கு நம்ம இந்த பூமியில் பிறவாமலேயே இருந்திருக்கலாம். அப்படி தான் வேதாகமம் சொல்லுது. அந்த மனுஷன் வந்து இந்த பூமியில் பிறக்காமையே இருந்திருக்கலாம். அப்படி நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து நம்ம பாவம் இல்லாத நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுதான் வந்து ஒரு பொக்கிஷத்திற்கு அது வந்து ஒரு சமமாக இருக்குது. இரண்டாவது இதையும் கேளுங்க. அவன் ஒரு வியாபாரியை சொல்கிறாங்க. ஒரு வியாபாரி வந்து முத்துக்களை வந்து தேடுறான். அதில் வந்து ஒரு விலையுயர்ந்த ஒரு முத்தை அவன் பார்த்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வந்து அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளோ ஆவலாக அவன் இருக்கிறானோ, அதன் போலவே நாமும் பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிந்து நம்ம சந்தோஷத்தோடு நம்ம அதை அடைந்து கொண்டு நம்ம அதை நம்மக்கிட்ட நம்ம வச்சுக்கணும். நம்ம அதை என்றைக்குமே நம்ம அந்த ட்ரெஷரை வந்து அந்த புதையல் வந்து நமக்கு கிடைச்ச அந்த முத்துவை நம்ம என்றைக்குமே வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு அற்ப காரியத்திற்காக, அது ஒரு சாதாரண ஒரு பாவமாக இருக்கலாம், இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம், ஒரு அற்ப காரியத்திற்காக நமக்கு கிடைத்த அந்த பொக்கிஷத்தை இயேசு கிறிஸ்து என்ற அந்த பொக்கிஷத்தை இன்னசென்ட் சைல்டை வந்துட்டு நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் தொலைச்சிடக்கூடாது. நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம எங்கே போய் தேடினாலும் நமக்கு அதை கண்டே பிடிக்க முடியாதுங்க. நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. தேவன் வந்து நம்மளுடைய கண்களை வந்து அவர் அடைத்துருவார். அடைத்துட்டு நம்ம இருளில் நம்ம மாட்டிக்குவோம். நமக்கு ஒளியை வந்து நம்ம தொலைச்சிருவோம். நம்ம ஃபுல்லாக இருளில் போயிட்டு நம்ம வந்து மூடர்களாக நம்ம மாறிடுவோம். அப்படி தேவனை அறிந்த நாம் எப்பொழுதும் நம்ம ஒளியில் தேவனுக்கு பிரியமாக அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்றைக்குமே நம்ம நடக்கணும். அதுதான் நம்ம இன்றைக்கு இதன் மூலியமாக நம்ம கற்றுக்கொண்ட ஊமை. நான் மேலும் நிறைய ஊமைகளை வந்து நான் டெய்லி போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாத்திரம் இல்லாமல் நான் வேறு என்ன டாபிக்ஸ் நான் போடணுன்ற சஜஷன்ஸும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதையும் சர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.